கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். நீடுமை ஞான திரித்து வரில் நரனாகிய மாதுவின் வித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். பண்ணின பாவமெல்லாம் அகல்வித்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தீமை உறும் பல ஆசையை நீக்கி சாமியனை உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே செய்தாணியளித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். நிதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீபத்தில் வாட்ஸ்ஆப்பில் வலம் வந்த ஒரு காட்சி மிகப்பெரிய அதிர்வலைகளை நம்மிடையே ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஒரு மாணவன் தன்னுடைய விடைத்தாளிலேயே ஒரு 500 ரூபாய் நோட்டை இணைத்து இந்த பணத்தை வைத்து கொண்டு என்னை தேர்ச்சியடைய செய்யுங்கள் என்று கடிதம் எழுதியிருந்தான். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இதை பார்த்தவுடன் மாணவர் சமுதாயத்தை குறித்து, ஆசிரியரின் மீது அக்கறையின்மை, பயமில்லாமல் இருந்ததை குறித்து, தேர்வை குறித்து அவனுடைய எண்ணத்தை குறித்தெல்லாம் நாம் அதிகமாக பேசினோம். பார்த்தீர்களா? இந்த மாணவர் சமுதாயம் எப்படி இருக்கிறது? லஞ்சம் எதுவரைக்கும் வந்துவிட்டது பார்த்தீர்களா? தைரியமாக லஞ்சம் கொடுப்பது என்று வந்துவிட்டது பார்த்தீர்களா? என்றெல்லாம் மிகப்பெரிய அளவிலே அதை குறித்து நாம் பேசினோம். ஆனால் இந்த பிரச்சனையை நான் வேறு மாதிரி பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாணவன் லஞ்சம் கொடுத்தது தவறு. ஆசிரியருக்கு பகிரங்கமாக அப்படி லஞ்சம் கொடுத்தது தப்பு. அப்போ ரகசியமாக கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க. லஞ்சம் கொடுத்த அந்த பேப்பர் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஆனால் இந்த சமுதாயத்தில் பணம் கொடுத்து எல்லாவற்றையும் சாதித்து கொள்ள முடியும் என்கிற எண்ணம் அவனுக்குள் வந்திருக்கிறது. ஏனென்றால் அன்றாடம் அவன் பார்க்கிற செய்திகள், திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள், ஏன் நடைமுறைகளே கூட எந்த ஒரு விஷயத்திற்கும் கூடுதலாக பணம் கொடுத்து அல்லது நேர்மாறான விஷயங்களுக்கு, நியாயமற்ற விஷயங்களுக்கு கூட பணம் கொடுத்து நம் தேர்வையை தீர்மானித்து கொள்ள முடியும் என்கிற எண்ணம் இந்த சமூகத்தில் இருப்பது அவனை பாதித்திருக்கிறது. எல்லாத்துலேயும் பணம் கொடுக்குறாங்க இல்லையா? நானும் பணம் கொடுக்குறேன். எனவே பணம் கொடுத்து ஒரு காரியத்தை, அதாவது லஞ்சம் கொடுத்து ஒரு முறையற்ற காரியத்தை செய்து கொள்ள முடியும் என்கிற சமூக நடைமுறை தான் அவன் செய்திருக்கிறான். அப்போ இது அவன் தவறு மட்டுமா? ரெண்டாவது, 500 ரூபா கொடுத்து என்னை பாஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அவன் என்னன்னா எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த சொசைட்டி பாஸை தான் எதிர்பார்க்குது. அவன் நியாயமாக பாஸ் பண்ணானா, இல்லை பிட் அடித்து பாஸ் பண்ணானா, இல்லை பாடம் புரிஞ்சு பாஸ் பண்ணானா, காப்பி அடித்து பாஸ். இந்த சமூகம் பாஸை எதிர்பார்க்கிறது. எனவே அந்த பாஸை நான் எப்படி வேணால் வாங்கிட்டா என்ன? நான் அந்த மாணவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறேன்னு தயவுசெய்து நினச்சிடாங்க. லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்கிற சமூக நடைமுறையும்,
எப்படியாவது பாஸ் பண்ணு. நம்ம பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பெருமக்கள் எப்படியா பாஸ் பண்ணிடுறா போதும், உங்கள் ஸ்கூல் எவ்வளோ ரிசல்ட், பாஸ் 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 என்று பாஸை நோக்கி போகிற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இது. எனவே லஞ்சம் கொடுக்கிற நடைமுறை சமூகத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரிய பணக்காரங்க அவங்க பையனை பாஸ் பண்ண வைக்க பேப்பரை சேஸ் பண்ணி போய் காசு கொடுப்பாங்க. இன்னைக்கு பையனே பேப்பரில் காசை வச்சு மொய்யை வச்சு அனுப்புகிறாங்கிற மாதிரி அலைப்போச்சு. ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்தில் லஞ்சம் ஒரு நடைமுறையாகிவிட்டது. நானே சில கூட்டங்களில் பேசும்போது சொன்னேன், ஒரு காலத்தில் ஒரு செயலை செய்யறதுக்கு காசு வாங்கினா சார் அவர் லஞ்சம் கேட்குறாரு சார்னோ, இப்போ அவர்கிட்ட காசு கொடுத்தா கரெக்டாக முடிச்சுடுவாருங்கிறான். ஏன்னா லஞ்சத்தை லீகலைஸ் பண்ணிட்டோம். எனவே இந்த சமூக கேட்டை திருத்தாமல் இந்த மாணவனை பற்றி மட்டும் பேசுவது என்பது சரியானதாக எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் பாஸ் பண்ணணுங்கிறது முக்கியம் இல்லைடா, நீ அந்த பாடத்தை புரிஞ்சு படித்து பாஸ் பண்ணணும் போதும். எத்தனை பாஸ் பண்ணவனை தூக்கி கொண்டாடி உங்கள் பள்ளிக்கூடத்தில் எத்தனை சதவீதம் என்பதை குறித்து பற்றி பேசி பாஸ் பண்ண பிறகு அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய பண்பு நல்ல சமுதாயத்தில், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கிற வாழ்க்கையை பற்றிலாம் கவலைப்படாமல், இன்னும் சொல்ல போனால் அவன் எப்படி பாஸ் பண்ணான், விட்டடிச்சு 90 மார்க் எடுக்கிறோம், 90 மார்க் தான், படித்து 90 மார்க் தான், ரெண்டு பேரையும் பாஸுன்னு தான் நாம் பார்க்கிறோமே தவிர அந்த பாஸுக்கான நடைமுறைகளில் இருவரிடத்தில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதில்லை. அதனால என்ன பண்ணான், உலகத்து நடைமுறை போல நானும் பணம் கொடுக்குறேன், எப்படியாவது எனக்கு தேவை பாஸ் என்று நினைக்கிற இந்த சூழல் தான் அந்த மாணவனை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கிறது. எனவே அதில் குற்றவாளி மாணவன் மட்டுமல்ல, அப்படி ஒரு சமூகம் இருக்கிறது, அப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது. லஞ்சம் கொடுப்பதை அன்றாடம் அவன் கேள்விப்படுகிறான், பார்க்கிறான். அதே போல பாஸ் பண்ணுவது மட்டும்தான் இந்த சமூகம் விரும்புகிறது. அவன் நல்ல பையனா, ஒரு பையன் நான் சரியாக படிக்கலை, அடுத்த தேர்வில் நான் படிச்சுட்டு எழுதுறேன், இப்போ ஃபெயில் ஆகிறேன்னா அவனை ஃபெயில் மாணவன் என்று பார்த்து அவனை கேவலப்படுத்துகிற சமூகம் இருக்கிறது. இவன் எப்படியா பாஸ் பண்ணிட்டா போதும், எப்படி பாஸ் பண்ணுகிறோங்கிற நடைமுறை கவலைகளை என்கிற நிலை மாணவனுக்கு வந்துவிட்டது. இந்த 2 நிலைகள் தான் இந்த செயலுக்கு காரணம். எனவே அடிப்படையில் சமூகத்தில் இது போன்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. வெற்றி என்பது முறையான வெற்றி, சரியான வெற்றி, நியாயமான வெற்றி மட்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சூழல் வருகிற பொழுதுதான் இவற்றை எல்லாம் மாற்ற முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். அன்புக்குரிய வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த கால வேளையில வெள்ளிக்கிழமை காலையில உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய தியான பாகமாக 32ஆம் சங்கீதம் 15ஆம் வாக்கியத்தின் 2வது பாகம், அவர் செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கவனித்து கேட்கும் என்பதாகும். அவருடைய செவிகள், கர்த்தருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கவனித்து கேட்கும் என்பதாகும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே விசேஷமாக இந்த காலத்தில், நவீன காலம் என்று சொல்லப்படுகிற இந்த மாடர்ன் இரா என்று சொல்லப்படுகிற இந்த காலங்களிலே கேட்பது குறைந்திருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் அலைபேசிகளை பார்த்து கொண்டிருப்பதனாலே அநேக காரியங்களை கேட்க தவறுகிறோம். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதையும் கூட குறைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கேட்பது என்பது கடினமான ஒன்று, செவி கொடுப்பது என்பது கடினமான ஒன்று. ஏனென்றால் நாம் பல நேரங்களில் ஏதாவது ஒன்று சொன்னால் அப்படியா சொன்னீர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் அதை கவனிப்பது குறைவாக இருக்கிறது. உளவியல் நிபுணர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், சில நேரங்களிலே நுனிப்புல் மேய்வது போல் கேட்பது. நுனிப்புல் மேய்வது போல் கேட்பது என்னென்றால், நமக்கு ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பார், நாம் அப்படியே பேசிக்கொண்டு அது மேலோட்டமாக புரிந்து கொண்டு அதற்கு பதிலை சொல்ல முயற்சித்துக் கொண்டு இருப்போம். 2வது காரியம், தேவையானதை மட்டும் கேட்பது. ஒருவர் ஒரு நீண்ட உரையாடலுக்குள்ளாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். நாம் என்று சொல்லிக்கொண்டு அலைபேசியை பார்ப்பதோ அல்லது வேறு ஒரு காரியத்தை செய்து கொண்டோ நமக்கு தேவையானதை மட்டும் கேட்பது போல பாவிப்போம். இது செலக்டிவ் லிசனிங் என்று சொல்வார்கள். இது போல மாத்திரமல்ல, ஆனால் கவனித்து கேட்கும்படியாக்கி இருப்பதுதான் மிக சிறப்பானது என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவர் பேச வரும்பொழுது அவருடைய பெருமூச்சும் கூட அல்லது அவர் அமைதியாக இருப்பதும் கூட ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்று சொல்லும் அளவிற்கு நாம் கவனித்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கடவுள் அவ்விதமாகத்தான் கவனித்து கேட்கிறவர். ஒருவேளை இந்த வாசி கேட்ட வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடுங்கள், நான் கவனித்து கேட்பேன் என்று சொல்லுகிறார். என் செவிகள் கவனித்து கேட்கும் என்று கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஒவ்வொரு நாளும்
நாம் செய்கிற எல்லா மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் பெருமூச்சுக்களையும் கூட கணக்கில் கொண்டவராக்கி கவனத்தோடு கேட்கின்ற கடவுளாக்கி இருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்கிறார். 40ஆம் சங்கீதத்தில் இன்னும் அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டருளினார் என்று சொல்லுகிறார். இந்த சாய்ந்து என்கிற ஒரு வார்த்தைக்கு மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தை தன்னுடைய தாயார் மடியிலே படுத்திருக்கும். அவ்விதமாக படுத்துக்கொண்டே அந்த குழந்தை ஏதாவது ஒன்று சொல்ல நினைக்கும் பொழுது அந்த அம்மா எவ்விதமாய் சாய்ந்து அந்த குழந்தையிடத்தில் போய் என்னமா சொல்லுகிறாய் என்று கேட்கிறது போல கடவுள் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறாராம். உன்னிப்பாக கவனத்தோடு தேவையானதை மாத்திரம் கேட்கிறவர் அல்ல, எல்லாவற்றையும் நாம் என்னவெல்லாம் பேச நினைக்கிறோமோ ஜெபிக்கிறோமோ நம்முடைய உள்ள குமரவு எல்லாவற்றையும் கூட கருத்தில் கொள்கிறவராக்கி கவனத்தோடு கேட்கக்கூடிய ஆண்டவர் கடவுள் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த திருவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க உட்கார்ந்து இருக்கிறோம். இப்பொழுதும் கூட தொலைக்காட்சி ஆன் செய்து வைத்திருப்போம். ஆனால் உடனடியாக கிச்சனுக்கு போனோம், இல்லை இந்த பக்கம் அப்படி போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். இப்படித்தான் நாம் ஒரு செய்தியை கேட்கிறோம். செய்தியை சப்தமாக வைத்துவிட்டு நம்முடைய பணிகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே கடவுளுடைய வார்த்தை கேட்ட பிறகு ஒரு திருப்தி என்னவென்றால், இந்த காலையிலே நான் கடவுளுடைய சப்தத்தை கேட்டேன் என்று. ஆனால் கடவுள் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் வார்த்தையை நீங்கள் பேசுகிற அல்லது நீங்கள் செய்கிற ஜெபங்களை கவனித்து கேட்பது போல நான் பேசுகின்ற என்னுடைய கர்த்தருடைய வார்த்தைகளையும் கவனித்து கேளுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த கால வேளையிலே கொடுத்திருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் பல இடங்களில சொல்லிக்கொண்டே போவார். அதற்கு காரணம், அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மேலோட்டமாக கேட்டார்கள். தேவைக்கேற்ப சில நேரங்களிலே கேட்டார்கள், சில நேரங்களில் விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை, இந்த கால வேளையில சிந்திப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இல்லங்களை தேடி வருகிறது. வான்மலர் நிலையத்தின் வழியாக்க இந்த காலை வெள்ளிக்கிழமை தியான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இல்லங்களை சந்தித்திருக்கிறது. உங்கள் இல்லங்களை சந்திக்கக்கூடிய இந்த அரை மணி நேர சந்திப்பில் நீங்கள் எத்தனை நிமிடங்கள் கவனத்தோடு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறாரே, உங்களுடைய உள்ள குமரல்களை கேட்கிற கடவுளுக்கு நாம் மறுமொழியாக்க அவருடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனிப்போம், உன்னிப்பாய் கேட்போம். நம்முடைய இருதயத்திற்குள் கொண்டு போகும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்பதை உணர்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க மீண்டுமாய் நான் நினைவுபடுத்துகிறேன், நம்முடைய விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர வளர நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுளை நோக்கி பார்க்க பார்க்க கடவுளுடைய பார்வையும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நம்மை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வுக்கு உங்களை இணைத்து கொண்டு வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி பாராட்டுவாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் திரிய கடவுளே, தர்மையான கால வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுடைய வார்த்தைகளை, எங்களுடைய மன்றாட்டுகளை, எங்களுடைய பெருமூச்சுகளை, எங்களுடைய ஏக்கங்களை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை கவனமாய் கேட்கிற கடவுளாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை சந்திக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை உயிர்ப்பிக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறீர். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையை கவனத்தோடு கேட்கும்படியாய், கவனித்து கேட்கும்படியாய், உம்முடைய செவிகளை விதமாய் கவனித்து கேட்கிறதோ அதே போல நாங்களும் கவனித்து கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி பாராட்டும். நீர் எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள். மீட்பரின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நல்லொரும் ஐக்கியம் வழிநடத்தலும் உங்கள் யாவரோடும் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6008.